Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நாம கிட்ஸ் டாபிக் தாங்க பார்க்க போறோம். கிட்ஸ் டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி பர்ப் பண்ண வைக்கிறது இல்ல இவங்க வந்து எப்படி gassy-ஆ இருந்தாங்கன்னா அதை வந்து ரிலீஃப் பண்ண வைக்கிறது and tummy time பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா consider subscribing இல்ல ஏற்கனவே நீங்க இந்த சேனலை subscribe பண்ணிட்டீங்க அப்படினா thanks for coming back. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கோட மாடலா இருக்க போறது கைலன் குட்டி தான். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் கைலன் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து பர்ப் பற்றி நம்ம பார்க்கலாங்க. பர்ப்பிங் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கஷ்வி குழந்தையா இருக்கும் போதும் சரி இல்லை கைலனும் சரி அவங்க ரொம்பவே வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 டைப் இருந்தது. ஸோ கைலனுக்கு ஒரு சில டைப் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, கஷ்விக்கு ஒரு சில டைப் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த 3மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த 3 டைப் வந்து என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக நம்ம தோலில் போட்டு பர்ப் பண்ண வைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா நம்ம மடியிலையோ இல்லை வந்து கீழே ஒரு பெட்ஷீட்டோ இல்லை வந்து பெட்டில் உட்கார வச்சு அவங்க கழுத்துக்கிட்ட லைட்டாக கை வச்சு நல்லா சப்போர்ட்டிவாக, அதாவது அவங்களோட 2 கைக்கு அடியில் நம்ம கை வச்சு அவங்க நம்மளோட 2 விரலை அவங்களோட அண்டர் சின்னில் கை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து வச்சு பின்னாடி டேப் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பர்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் சேரில் உட்காந்தோ இல்லை வந்து பெட்டில் கால் நீட்டி போட்டோ நீங்கள் வந்து அவங்களை அப்சைட் டவுனாக படுக்க வச்சு முதுகில் டேப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பர்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த 3 டைப். எனக்கு வந்து இதை டைப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியராக இருந்தது அவங்க 2 பேர்த்தையுமே எனக்கு பர்ப் பண்ண வைக்கிறது. ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி இந்த gassy பேபிஸை வந்து ஈஸியாக வந்து அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக இது வந்து எனக்கு இந்த கேஸ் லீவ் பண்ணுறதுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கறது எனக்கு அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ அதனால நம்ம நேச்சுரலாக எப்படி வந்து அவங்களோட ரொம்ப கேஸியாக இருந்தாங்க அப்படின்னா ரிலீஃப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டபோது அவங்க இந்த 2 டைப் சொன்னாங்க. அவங்கள வந்து பெட்லேயோ இல்லை வந்து நீங்கள் பாய் போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாட் ஏரியாவில் படுக்க வச்சுட்டு 2 காலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சுக்கிட்ட வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்க ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெட் டவலில் வந்து நல்லா வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த வெட் டவலை அவங்க வயிற்று மேலே கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes போட்டுட்டு மறுபடியும் இந்த காலை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகிடும் நேச்சுரலாகவே. ஸோ நீங்கள் வந்து எந்த மெடிசனும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. சரி, என்னோட பேபி வந்து கேஸியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா gassy பேபிஸ் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து பர்ப் பண்ண வச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிருக்கும் போது 2 காலுமே வந்து செஸ்ட் கிட்ட வர அளவுக்கு பெண்ட் பண்ணி அழுவாங்க. ஸோ இது மாதிரி இருந்தது. பர்ப் பண்ணியும் அவங்க அழுகுறாங்க, செஸ்ட் கிட்ட கால் கொண்டு வந்து அழுகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேஸியாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டம்மி டைம் தான் பார்க்க போகிறோம். இந்த டம்மி டைம் நீங்கள் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு பர்ப்பிங்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கேஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு ரிலீவ் ஆகிடுவாங்க. ஸோ இது 2மே நீங்கள் பண்ணாமையே இந்த ஒரு மெத்தட் பண்ணிங்கனாவே இது 2க்குமே வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 கையையும் பிடிச்சிட்டு நீங்கள் எதர் வந்து அப்சைட் டவுனாக அவங்கள படுக்க வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கையை மட்டும் ஃபஸ்ட்டு மேலே தூக்கிட்டு அப்படியே சைடில் அவங்கள ரோல் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா வந்து குப்புற விழுந்துருவாங்க. ஸோ நார்மலி அவங்க வந்து குப்புற விழுந்துருவாங்களே, நாம் ஏன் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈவன் தோ நிறைய மோட்டர் ஸ்கில்ஸ் அப்புறம் மசில் ஸ்ட்ரென்த் அப்படிலாம் நிறையவே அவங்களுக்கு இம்ப்ரூவ்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டம்மி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 1லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு நாளுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes, அதாவது அட் ஸ்ட்ரெச் நீங்கள் இதை பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் நியூ பார்ன் பேபிஸ்க்கு 2-3 minutes மேக்ஸிமம் அவங்கள வந்து குப்புறப்படுக்க வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளுக்கு 10 minutes ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. இனிஷியலாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல இந்த டம்மி டைம், ஆனால் திடீர்னு ஒரு 3-4 months இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஈவென்ச்சுவலாக நீங்கள் 1 or 2 minutes நீங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனீங்க டைமை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கூட இந்த பர்ப்பிங் கேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியராக உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும்னு வைங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். So, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா please do share it with your friends and families and give it a thumbs up and don't forget to subscribe and thank you for watching the video. Bye.